ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன் அடுத்த சீரியல் இந்த வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சோழன் வந்துட்டு நிலாவை லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஆர்டிஓ ஆஃபீஸ் முன்னாடி அவங்க முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 போட்டு காட்டணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நிலாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவங்கள எல்லாரையும் பார்த்து ஒழுங்காகவே வண்டி ஓட்ட மாட்டேன்றாங்க. இதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு நீ இதுக்கெல்லாம் வந்து லாக்கி இல்லைம்மா, நீ போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அனுப்பி விட்டுடுறாங்க. இதனால் ரொம்ப வந்து பயப்படுறாங்க. நிலா வந்துட்டு ஏங்க ப்ளீஸ்ங்க விடுங்க, நம்ம போகலாம், இவங்க என்னங்க எப்படி திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு ஏங்க நீங்கள் அமைதியாக இருங்க, நான் அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன், உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அதாவது நிலாவுக்காக சோழன் வந்துட்டு பேசியிருக்காங்க திரும்பவும் ஒரு டைமு. அப்போது நீங்கள் திரும்பவும் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நிலாவை சொல்லிட்டு இருக்கவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன் வந்துட்டு இது வந்துட்டு வேலைக்கு ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக வந்து நிலாவை கண்ணா முன்னாடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி நிலாவை திட்டுனா கோவத்துலேயே அவங்க கரெக்டாக ஓட்டிடுவாங்க, நம்ம மேலே அவங்களுக்கு ஆல்ரெடி கோவம், அதனால் ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சி நிலாவை திட்ட நிலா பயங்கர கடுப்பாகிறாங்க. எங்க பாருங்கள், இப்படியெல்லாம் என்னை திட்டாதீங்க, நான் கரெக்டாக தான் ஓட்டுவேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என்னங்க நீங்கள் என்ன தத்தி என்ன தெரியாது அப்படி இப்படி திட்டுறீங்க, நான் எப்படி இப்போ ஓட்டி காட்டுறேன் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன்கிட்ட சவால் விடுறாங்க. முடிஞ்சா அதை செஞ்சு காட்டுங்க, வாய் மட்டும்தான் கேள்வியை தவிர ஒன்றுமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் திட்டவும் நிலாவுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்க நான் இப்போ எப்படி ஓட்டி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதே வேகத்தோடு போயிட்டு 8 போட்டு சோழன்கிட்ட காட்டுறாங்க. இதை என்கிட்ட காட்டின மட்டும் பத்தாது, ஆர்டிஓ முன்னாடி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து இன்னமும் நிலாவை கோவப்பட்டு திட்டவும் நிலா அதே கோவத்தோட சரிம்மா அந்த லாஸ்ட் ரவுண்டுக்கு ஒருத்தர் அலோவ் பண்ணியிருந்தால அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு ஆர்டிஓ சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் போய் முதல்ல அங்கே ஓட்டி காட்டுங்க, அப்புறம் நீங்கள் தைரியசாலின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது கூட சோழன் வந்துட்டு நிலாவை திட்டி அனுப்புகிறாங்க. இதை பார்த்த சோழனோட ஓனர் இருந்துக்கிட்டு என்னடா இது, ஏன்டா அந்த பிள்ளை அப்படியே திட்டுற அப்படின்னு, அண்ணா நீங்கள் அமைதியாக இருங்கட்ட, எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட மட்டும் தான் வாய், ஒரு 8 போட தெரியல, இவங்களுக்கெல்லாம் எதுக்குடா லைசன்ஸு, இவங்க பேசாமல் ஆட்டோவிலே போயிட்டு வரட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து அவங்க கிட்டே திட்டவும் இங்கே பாருங்கள் சார், நான் நல்லா தான் வண்டி ஓட்டுவேன், இவர் ஏதோ என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு, இப்போ பாருங்கள் நான் எப்படி ஓட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதே கோவத்தோட ஆட்டுவா முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8 போட்டு காட்டிடுறாங்க. ஸோ 8 போட்டு காட்டின உடனே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை செலக்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா 8 போட்டுனதும் பயங்கர சந்தோஷத்தில் அப்படியே குதிக்கிறாரு. அவ்வளோதான் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து குதிக்கவும் அப்போ தான் இங்கே நிலாவை இவங்களும் செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நிலா சோழனை பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஸோ சோழன் வந்து பொய் சொல்லிட்டாங்க அப்படின்றது நிலாவுக்கு பயங்கர கோபமாக இருந்தாலையும் அதே சமயத்தில் நமக்காக இவர் எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்காரு நம்ம அப்பா கிட்ட, இவர் அவரோட உயிரவே பணைய வைக்க ரெடியாக இருந்தார், என் அப்பா கடத்தி அவரை கொலை பண்ணுற அளவுக்கு போனார், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சோழன் வந்துட்டு நிலாவுக்காக பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாத்தையும் நினச்சா நிலாவுக்கு சோழன் மேலே திரும்பவும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிக்குது. ஸோ சோழனை உங்களை ஏன் நான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன நிலாவே இப்போ அப்படி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. ஸோ சோழன் மேலே நிலாவுக்கு கொஞ்சமாக காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நினச்சி நிலா வந்துட்டு இப்படி 8 போட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் சோழன் இந்த அளவுக்கு நம்மளை திட்டிருக்காரு அப்படின்றது நிலாவுக்கு புரியுது. ஸோ நிலா வந்து 8 போடணும் உடனே சோழன் சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்த உடனே நிலாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்காக தான் நம்மளை இவர் திட்டிருக்காரு அப்படின்னு நிலாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு லைசன்ஸ் கன்ஃபார்மாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அவ்வளோதாம்மா, இது ஒரு மேட்ரே இல்லைம்மா, அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய ஓனர் சொல்லவும் இப்போது நிலாவுக்கு லைசன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுறோம், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூப்பருங்க, உங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிருச்சுங்க, இனிமேல் நீங்கள் வண்டியில் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லவும் நீங்கள் என்னை திட்டினா நான் கோவத்தில் கரெக்டாக ஓட்டிடுவேன்னு தானே நீங்கள் என்னை திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா கேட்கவும் ஆமாங்க கொஞ்சம் ஓவராக திட்டிடல, சாரிங்க, நீங்கள் நல்லபடியாக சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க, பயப்படுறீங்க, அதனால தான் உங்களை நான் கோவத்தில் திட்டினேன், அப்படி திட்டினா என் மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் கரெக்டாக ஓட்டுவீங்கன்னு தாங்க, அதே மாதிரியே செஞ்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் நிலாவும் 8 போட்டு காட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா
சேரன் வந்து கேட்குறாங்க, என்னாச்சுடா சோழா, நிலாவை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் எல்லாம் ஓகே தானே, முதல்ல கொஞ்சம் சொதப்புனாங்க, அப்புறம் ஓகே தானே, நிலாவுக்கு லைசன்ஸ் கண்டிப்பாக இன்னும் சீக்கிரம் கிடச்சிடண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து சொல்லிட்டு இருக்கவும், அண்ணன் இவர் அங்கே என்னை பயங்கரமாக திட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. என்னடா சோழா, எதுக்குடா நிலாவை திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் திட்டாரு அப்படின்ன உடனே சோழன் மேலே கோவத்துக்கு போகிறாங்க சேரன். அண்ணே இவங்க முதல்ல ரொம்ப பயப்பட்டாங்க, ஓட்டவே மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் கோவத்தில் திட்டி விட்டுட்டேன், அதனால் அதுக்கப்புறம் தானே கரெக்டாக ஓட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. என்னப்பா நிலா இவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாரு. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா சொல்லவும், நல்லதுக்காக தான்ப்பா திட்டிருக்கான் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா கிட்ட சேரன் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன ஒரு தங்கச்சியை திட்டேன் அப்படின்னு உடனே கோபம் பொத்திக்கிட்டு வருது, என் கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம என்கிட்ட அவ்வளோ கோவத்தில் பாஞ்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இல்லைடா நிலா கொண்டுன்னா நிலாவை யாராச்சும் திட்டுனா எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்கிட்ட சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நிலா, அண்ணா எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, ஆஃபீஸ்க்கு கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரெடி ஆகிறதுக்காக போயிடுறாங்க உள்ள. அதுக்கப்புறம் சேரனும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க, அதை எடுத்துகிட்டு நிலா கிளம்பிடுறாங்க. ஏங்க நான் வேணா உங்களை விட்டுட்டு வரவா அப்படின்னு. ஏங்க உங்களுக்கே வண்டி இல்லை, நீங்கள் எப்படி என்னை விட்டுட்டு வருவீங்க, லைசன்ஸ் இல்லாதப்போ நீங்கள் மட்டும் எப்படி வண்டி ஓட்ட முடியும், பரவாயில்லைங்க லைசன்ஸ் வந்ததுக்கப்புறமா நான் வண்டியிலே போய்க்கிறேன், இப்போதைக்கு நான் வந்துட்டு ஆட்டோலேயே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிலா சொல்கிறாங்க. நான் வேணா உங்களை வந்து பஸ் ஸ்டாண்ட் வேறு ஏற்றி விட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நடந்து தானே வர போகிறீங்க, திரும்பவும் நீங்கள் அங்கேருந்து நடந்து வரணும், வேணா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு போகிறாங்க. சோழன் வந்துட்டு நம்ம மேலே கோவத்தில் இருக்கா, அதுக்காக தான் நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டேன்றா, அவளே போகிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாரு. ஆனால் அது இல்லை, நிலா வந்துட்டு எதுக்கு அவருக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. சரிங்க பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லவும் நிலாவுமே இருந்துக்கிட்டு சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போது இங்கே நிலா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் சோழனை பற்றி தான் நினச்சிட்டு போகிறாங்க. நமக்காக எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணார் அங்கே லைசன்ஸ் வாங்கிறதுக்காக சோழன் அப்படின்றத நினச்சி பார்த்துட்டு போகிறாங்க நிலா. நம்ம அவரை ரொம்ப திட்டோமோ அப்படின்னு நிலாயும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது வந்துட்டு சோழன் வந்து இதெல்லாம் நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காரு, அவர் பேசுகிறத வச்சு பார்த்தா இதெல்லாம் அவர் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியல, எதிர்ச்சியாக தான் பண்ணியிருக்காரு, நமக்காக நம்ம அப்பா கிட்டேயும் அடியும் வாங்கியிருக்காரு அப்படின்னு நினச்சி நிலா வந்துட்டு சோழனை நினச்சி பார்த்துக்கிட்டு வராங்க. ஸோ அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, நாம் தான் அவசரப்பட்டு கோவத்தில் திட்டோம், நமக்கு இந்த பொய் சொல்லியிருக்காரு, இந்த உண்மை நமக்கு தெரியலை அப்படின்னு, இந்த உண்மை தெரிஞ்சதுனால அவசரத்தில் திட்டோம் அப்படின்ற மாதிரி நிலா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு முன்னேற்றம், சோழனை வந்து நிலா வந்து லவ் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க நிலாவோட ஆஃபீஸில் அந்த ராகவ் வந்துட்டு நிலாவுக்கும் ராகவுக்கும் ஏதோ இருக்குது அப்படின்னு அவங்க நிலாவுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க. அப்போ கூட நிலா அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ராகவ் மேலே நிலாவுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சோழன் மேலே தான் நிலாவுக்கு காதல் இருக்குது. ஸோ அது போக போக வந்து நிலா வந்து கண்டிப்பாக வந்து சோழன்கிட்ட நிலாவே வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போது அப்படி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக நிலா வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே வானத்தையோட அண்ணனுங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலாவை. இதுக்கு முன்னாடி எப்படி கிண்டல் பண்ணாங்களோ அதே மாதிரி 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நீ ஒருத்தியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி பாஞ்சாலி அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு பல்லவன் கூட இருந்தாங்க, அதனால எதுவும் ஓகே நிலா சமாளிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிலா தனியாக இருக்காங்க, அவங்க நிலாவுடைய கையை பிடிச்சி பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. இதை கேட்டதும் நிலா பயங்கரமாக அழுதுகிட்டு ஆஃபீஸ்க்கு கூட போகாமல் அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு அழுதுகிட்டே ஓடி வந்துடுறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற சேரனும் சோழனும் பல்லவன் இவங்க 3 பேரும் பார்த்துட்டு, என்னப்பா ஆச்சு நிலா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, அதுவும் அழுகிற மாதிரி இருக்குது, என்ன ஆச்சுப்பா, அதுவும் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படியே வந்துட்டேன், ஏதாச்சும் பிரச்சனையா, என்னப்பா என்னாச்சுன்னு ரொம்ப பதறாங்க சேரன் சோழன் எல்லாருமே. அண்ணி சொல்லுங்க அண்ணி என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லடா பல்லவா அப்படின்னு நிலா சொல்லவும், இல்லைங்க நீங்கள் எதுவும் இல்லாமல் இப்படி அழுதுட்டு வந்து நிற்க மாட்டீங்க, ரொம்ப பயந்துட்டு வேறு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்கவும் நிலா ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நிற்கிறாங்க. இப்போது இங்கே சோழன் இருந்துக்கிட்டு ஏங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க வந்து சோழன் வந்து கேட்குறாங்க. இப்போது இங்கே நிலா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறது கெஸ் பண்ணுறாங்க பல்லவன். ஸோ கெஸ் பண்ணிவிட்டு அண்ணி
இன்னைக்கும் வானதியோட அண்ணன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் வந்து கேட்கவும், என்னடா இன்னைக்கும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சோழன் வந்து கேட்குறாரு. வானதியோட அண்ணனா கிண்டல் பண்ணாங்களா என்னன்னு சொல்லுடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் ஆமாண்ணு வானதியோட அண்ணன் அன்னைக்கு ஒரு நாள் நானும் அண்ணி போகும்போது இந்த மாதிரி 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் அவன் ஒருத்தியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி கந்தபடி பேசிட்டாங்களே. அன்னைக்கே அண்ணி என்னை தடுத்துட்டாங்க, இல்லைன்னா அவனுங்களை வச்சு செஞ்சுருப்பேன். வீட்லேயும் வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன். அண்ணி சொல்ல வேணான்னு தடுத்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ அண்ணி அழுகிறத பார்த்தா அதான் நடந்திருக்கு போல இருக்கு. இன்னைக்கு அண்ணியை அவனுக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் அண்ணி இப்போ அழுகுறாங்க. அப்படிதான் அண்ணி கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லமோ நிலா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என்னப்பா நிலா பல்லவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேனன் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், அது எப்படிங்க அவன் உங்களை கிண்டல் பண்ணலாம், அவன் உங்களை கிண்டல் பண்ணியிருக்கான், நீங்கள் எங்ககிட்ட சொல்லாமே விட்டுருக்கீங்க, இது ரொம்ப பெரிய தப்புங்க, நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க, வாங்க நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சோழன் நிலாவோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவோம். நிலா எதுவுமே சொல்றதில்ல. சோழன் வந்து கையை பிடிக்கும் போது அமைதியாவே நிற்கிறாங்க. என்னடா பல்லவா இதெல்லாம் மறைக்கக்கூட விஷயமாடா, அன்றைக்கே நீ சொல்லியிருக்கணும்ல, அவனுங்களை உண்டிலன்னு பண்ணியிருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுக்காக 3 பேரும் கிளம்பி வானத்தோட அண்ணனை அடிக்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நிலாவுக்கு ஒன்றுனா இவங்க யாருமே வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. நிலாவை தங்க போல் இந்த வீட்டில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நிலாவுக்கு ஒன்றுனா எப்படி அமைதியாக விட்டுருவாங்க. சொந்த தம்பியே நிலா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சேரன் தன் கையாலேயே சோழன் அடித்தவர் வேற ஒருத்தர் நிலாவை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது சேரன் வந்துட்டு பார்த்துட்டு அமைதியாக இருப்பாரா, பாஞ்சுக்கிட்டு போயிட்டு அப்படியே வானத்தோடைய அண்ணன் முன்னாடி நிற்கிறாங்க. இவன் தான் அப்படின்னு எங்கள் சோழன் கிட்ட நிலா கையை காட்டுவோம். 3 பேரும் பல்லவன் கூட சேர்ந்து பல்லார்னு பயங்கரமாக அடுத்தடி சண்டையில் ஈடுபடுச்சுறாங்க. இனிமேல் நிலாவோட விஷயத்தில் யாராச்சும் தலையிட்டைகளில் கொன்றுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாரும் பயங்கரமாக சண்டை போட, இப்போ என்னடா அவள் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கா, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவோம். வாயிலே குத்துறாங்க. நம்ம நிலாவை பற்றி தப்பாக பேசினேன் அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா அவள் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பயங்கரமாக அடிக்கிறாங்க. என் அண்ணியை பற்றி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வரப்போ மாங்கன்னு எல்லாரோட மண்டையை பிடிச்சிட்டு ஆடுறாரு. பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்குது. பல்லவன் வந்து சண்டை போட போகிறாங்களா இல்லை காமெடி பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஃபன்னாக வந்து பல்லவன் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி சீரியஸாக வந்து சண்டை போடுறது நம்ம சேரனும் சோழனும் தான். 2 பேரும் அவ்வளோ கோவத்தோட சண்டை போடுறாங்க. இன்னொரு விதத்தில் நம்ம சோழன் அதாவது சந்து கிடைக்கும் போது கேப் கிடைக்கும் போதெல்லாம் சோழன் வந்துட்டு இல்லை என்னோட ஒய்ஃப்டா, நீ அவளை எப்படிடா கிண்டல் பண்ணனா, என் ஒய்ஃபை பற்றி கிண்டல் பண்ண உனக்கு எப்படிடா தகுதி இருக்குது, அப்படி இப்படி நீ என் ஒய்ஃப் அப்படின்னு நிலா என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சோழன் சொல்லி கிடைக்கும் போதெல்லாம் அந்த ரவுடிங்களை அடிக்கிறாங்க. ஸோ இனிமேல் யாராச்சும் நிலாவை கிண்டல் பண்ணி பாருங்க, அவள் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் நிலாவோட விஷயத்துல எதுவுமே தலையிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிலாவை கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்டு. ஸோ இப்போ இங்கே இனிமே அவங்க உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம சோழன் வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ஸோ நமக்காக இந்த மொத்த ஃபேமிலியும் துணையாக இருக்குது அப்படின்னு நிலாவுக்கு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விதத்தில் சோழன் வந்துட்டு அங்கே நிலாவுக்காக பயங்கரமாக அவங்கள அடித்தது நிலாவுக்கும் இன்னுமே வந்து சோழன் மேலே காதலை தோன்றுது. ஸோ நிலாவை வந்துட்டு சோழனை திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டியாக தான் இன்னுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்ம சோழன்கிட்ட சாரி கேட்டுட்டா என்ன அப்படின்னு நிலா நினைக்கிறாங்க. போக போக என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இங்கே பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்ததுக்கப்புறமா ஏன் என்னாச்சு எல்லோரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ஏங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு. இல்லைண்ணே அண்ணி ஆஃபீஸ்க்கு போகலண்ணே, வழியில் போகும்போது வரும்போதெல்லாம் வானத்தோட அண்ணன் அண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தால் அண்ணி எப்படி ஆஃபீஸ்க்கு போவாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒளேறாங்க. வந்த உடனே என்னென்ன சொல்கிறான் பல்லவன் ஒன்றுமே புரியல. பல்லவா புரிகிற மாதிரி சொல்லடா அப்படின்னு. அதான்டா நீ லவ் பண்ணுறேன் வானத்தின்னு ஒன்று, அவங்க அண்ணன் இருக்கானே ஒருத்தன் தடி மாடாட்டான், அவன் தான்டா நிலா போகும்போது வரும்போதெல்லாம் நிலாவை கிண்டல் பண்ணியிருக்கான், நிலாவை பற்றி அசிங்கமாக பேசியிருக்கான், நிலா இதை சொல்லாமே நம்மக்கிட்ட மறைச்சிருக்காங்க, இவனும் சேர்ந்துக்கிட்டு தான் மறைச்சிருக்கான், இன்றைக்கி திரும்பவும் நிலா கிட்ட கையை பிடிச்சி வம்படியே பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அதனால தான்டா அவங்க இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகல, நல்லா அவனை செமத்தியாக வாங்கி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லவும், என்னங்க இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட வீட்டில் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி
பாண்டியனும் கேட்குறாங்க. நிலா இருந்துக்கிட்டு விடுங்க, அதான் இவங்க 3 பேரும் போயிட்டு அவனை அடிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம நிலா சொல்லவும், இல்லைங்க உங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், அவனை சும்மாவே விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கோவத்தோடு கிளம்பவும், சேரன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் சோழன் நிறைய கொடுத்துட்டான்டா, வேணாம் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியனை சமாதானப்படுத்துகிறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்து உடனே வானத்துக்கு ஃபோன் பண்ணி தாம் தும்னு கத்த ஆரம்பிச்சிட்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கான் உன் அண்ணன், எப்படி நிலாவை கிண்டல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுக்காக ஃபோன் பண்ணி வானத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. என் அண்ணன் இப்படி பண்ணியிருக்கான்னு எனக்கே தெரியாது, நீ சொல்லி தான் தெரியும், அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, எங்க தடிமாடு நான் கூட நீ எங்கே போய் நல்லா விழுந்து வாங்கிட்டு வந்திருக்கான்னு நான் நினச்சேன், சோழனுடைய ஒய்ஃப் நிலாவை கிண்டல் பண்ணி வாங்கிட்டு வந்து நிற்கிறியா, உனக்கெல்லாம் இது தேவைடா, இன்னும் உன்னை மண்டி உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி அவங்க அண்ணனை நொந்து போயிருக்கிற அண்ணனை இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக அடிக்கிறாங்க. டேய் அவனே அடி வாங்கின கடுப்பில் வழியில் உட்காந்துட்டுருக்கேன், நீ என்னடி இன்னும் கொஞ்சம் அடிச்சிட்ருக்க, அண்ணடி ஏதாச்சும் உனக்கு கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கா, அந்த தடிமானுங்க தான் சேர்ந்துக்கிட்டு உன் அண்ணனை எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னா நீ அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வானத்தியோட அம்மா கேட்கவும், எனக்கு அவங்க தான் முக்கியம், அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணால் சும்மா விழுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தையும் சொல்லிட்டுருக்காங்க. இதுவும் வேணும் உனக்கு இன்னமும் வேணும், இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணினா நானே பாண்டியன் கிட்ட சொல்லி இன்னும் உங்களுக்கு 4 கொடுக்க சொல்லுவேன் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் சொல்லிட்டுருக்காங்க. நீ எல்லாம் ஒரு அக்கா தங்கச்சி அடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தோடைய அம்மா திட்டிகிட்டு இருக்கவும், இது எதுவுமே எனக்கு பெருசு இல்லை, பாண்டியன் தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வானதி அமைதியாக கிளம்பி போயிட்டாங்க. அங்கே பார் பாண்டி, எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, நானே இப்போ தான் அவனை போய் பார்த்துட்டு நல்லா நாளைக்கு கேட்டுட்டு வரேன், இங்கே பாரு என் அண்ணனெல்லாம் நீ பார்க்காத, என்னையே போட்டு அந்த அடி அடிக்கிறான், இனிமேல் எந்த பிரச்சனை பண்ணாலும் சரி அவனை உயிரோடவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பணத்துக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க, நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சொல்லிட்டுருக்காங்க. இனிமேல் நிலாவோட விஷயத்தில் தலையிட வேணாம்னு வானத்துக்கிட்ட சொல்லி வைடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவகிட்ட பேசிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணி நீங்கள் இனிமேல் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கோம், இனிமேல் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணால் எங்ககிட்ட தைரியமாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு பல்லவன்னு சொல்கிறாங்க. எனக்காக நீங்கள் எல்லோரும் போயிட்டு அவங்கள அடைச்சி சண்டை போடுறது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா இது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, என் தங்கச்சி பண்ணி உனக்கு ஒன்றுன்னா நான் பார்த்துக்க மாட்டேன்னா, நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ப்பா உனக்கு தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சோழனுமே இருந்துக்கிட்டே எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு சோழனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலா என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அண்ணங்கிட்டே சொல்லிட்டீங்களா, என்னங்க தனியாக எனக்கு வேறு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு லைசன்ஸ் விஷயத்துலேயே ஹெல்ப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி கரெக்டாக என்னை வண்டி ஓட்ட வச்சு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தீங்களா அதுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்றைக்காக இருந்தாலே வாங்க வேண்டியது தானே, என்னங்க இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நீங்கள் பண்ணது உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் உங்களை தனியாக கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லவும், என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. சாரிங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. எதுக்குங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இல்லை நான் உங்களை அன்றைக்கி பீச்சில் நிறைய திட்டேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன், யோசிச்சிருக்கணும், சாரிங்க அப்படின்னு நிலா சொன்னோடனே சோழன் எடுத்துக்கிட்டு, இல்லைங்க நான் அதை எதுவும் மனசில் வச்சுக்கல, நான் பண்ணதும் தப்பு தானுங்க, நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுருக்குறேங்க, நான் ஒன்றும் வேணும்னு அப்படி பண்ணலைங்க, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்லவும், புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு மனசுக்குள்ளே நிலா மேலே அப்போ நம்ம மேலே காதல் வந்துருச்சு, நம்மளை மன்னிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒர்க் அவுட் ஆகுது, இதையே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு சோழன் நினச்சிட்டு இருக்கவும், நிலா சாரிங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நிலா கிளம்பி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது சோழனவே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் நீங்கள் நிலாவை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்து நிலா திரும்பி பார்த்துட்டு போனதும் சோழன் கண்டிப்பாக நிலாவுக்கு நம்ம மேலே லவ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷத்தில், தேங்க்ஸுங்க நீங்கள் இப்படியே இருங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமாக வெளியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நிலா இது சோழனை பார்த்து லவ் மூனோட பார்த்துட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீலா சோழனோட ஜோடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.